ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் அவரோட வீட்டிலேருந்தே ஜஸ்ட் அவர் லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கிளைண்ட்ஸை 14,000 rupeesக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் கிளைண்ட்டை நோகோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி கிளைண்ட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு அம்சம் மெசேஜ் பார்ப்போம். எதிர்த்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மெசேஜஸும் நான் தான் டேரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன். ஈவன் தான் டீம்ஸ் இருந்தாலுமே அவங்க பேக் எண்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். ப்ரோ ஐ காட் மை ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அப்படின்னா ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின். இந்த மாதிரி கிளைண்ட்டோட டொமைன் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் அதை பிளர் பண்ணிடுறேன். ஏன்னா கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ப்ரைவசி மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து delete பண்ணிடுறேன். அண்ட் திஸ் ப்ராடக்ட் நேம் வந்து ரோலிங் மிஷின், அப்புறம் வந்து ஸ்பீட் வாஷர் அண்ட் மோர். இஃப் வி டைப் ரோலிங் மிஷின் ப்ரௌசரில் வந்தால் ஃபஸ்ட்டில் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொன்னேன் அது வந்து நிறைய பேர் விசிட்டர் வந்தால் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறம் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு. மை கிளைண்ட் இஸ் மை ரிலேட்டிவ் அண்ட் இஸ் அ ரோலிங் மிஷின் மேனுஃபேக்சர் அண்ட் ஐ சார்ஜ் 14,000 per வெப்சைட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து 14,000 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காரு. இந்த வெப்சைட் வந்து ரோலிங் அந்த மிஷின்ஸை சேல் பண்ணுற வெப்சைட். ஆப்வியஸாக ஒரு பெரிய மேனுஃபேக்சரர், அவர் வந்து ஒரு ரிலேட்டிவாகவும் இருக்கார். இவர் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணதுனால இப்போ அந்த கிளைண்ட்டை போய்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு. இல்லை மேபி அவங்க ரிலேட்டிவ் தானே ஆப்வியஸ்லி கிடச்சிருக்கும். 14,000 rupeesன்றது எனக்கு தெரிஞ்சு நாட் பேட். அது ஃபஸ்ட் கிளைண்ட் கிட்ட 14,000 பெட்டர். இந்த 14,000 rupees வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும் சின்னதாக ஒரு கெஸ் பண்ணுங்களேன். சும்மா கீழே கெஸ் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 hours is more than enough for developing this manufacturing website. இதுவே அவங்க பேமெண்ட் கேட்வே வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் எல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு 24 hours to 48 hours 2 to 3 days கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த 2 to 3 daysக்குள்ள ஒர்க்கில் ஃபஸ்ட் கிளைண்ட்டை இந்த அளவுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுமானா அது ஃப்ரீலான்சிங்கில் இந்த ஸ்கில் செட்டில் கண்டிப்பாக முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீலான்சிங்கில் ஒரு நல்ல ஸ்கில் செட்டு பெரிய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஆனால் ஃபஸ்ட் கிளைண்ட்டிகிட்டே அதிகமாக சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த மாதிரி நோகோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் தான். நோகோடு சொல்ல மாட்டேன், வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஏன் நோகோட்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து கோடிங் நாலேஜில் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஸ்கில் செட் தான் நான் 5 years பண்ணிகிட்ருக்கேன். அதான் நான் ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். அந்த ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட் தான் இவர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நோ HTML, நோ CSS, நோ JavaScript, நீ நாட் வரி. ஸோ இந்த கிளைண்ட் வந்து இப்போ வந்து ரெக்கரிங்காக வருமா, மந்த்லி இன்கம் மாதிரி வருமானு கேட்டால் ப்ராபப்ளி வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா ஒரு வெப்சைட்னா நம்ம அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். மெயின்டெனன்ஸ்னால் வெப்சைட் ஸ்லோ ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் வந்து சொல்லப்போனால் இப்படி வெப்சைட் வந்து ஸ்லோ ஆகக்கூடாது ஒன்று. நெக்ஸ்ட் வெப்சைட் வந்து பெருசாக நம்மளுக்கு நிறைய பேர் விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா ஹேங் ஆகக்கூடாது. மூணாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது சேஞ்சஸ் ஃபோட்டோஸ் ஆட் பண்ண எதுவாக இருந்தாலும் அவங்க கிளைண்ட்டுக்கு தெரியாது, நம்ம தான் பண்ணி தரோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பர் மந்த்துக்கு 1,000 rupees சார்ஜ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 10 கிளைண்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா 6 மாதம் 10 கிளைண்ட் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வீக்லி 1 கிளைண்ட் எடுக்கிறாங்க. ஸோ நான் வந்து சும்மா ஒரு ஆவரேஜுக்கு ஒரு 3 monthsக்கு நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 5 கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறீங்கன்னா 5,000 per monthன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. புரியுங்களா? பட் இன்னும் அதிகமாக நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் ரெக்கரிங் ரெவன்யூ வாங்க முடியும். இதுவே இ-காமர்ஸ் வெப்சைட்னா நீங்கள் 2,000 rupees per month சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும், ஆர்டர் சென்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக per monthக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மந்த்லி ரெக்கமெண்ட் வந்துடுது, கிளைண்ட்ஸ் எடுக்க முடியுது. இனிமேட்டு யாராச்சும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல மாட்டேன், உங்களோட வியூவர்ஸ் இந்த புதுசாக வந்து ஃப்ரீலான்சிங் ஆரம்பிக்கிறவங்க இல்லாட்டி இந்த கோடிங் பண்ணி ட்ரை பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக முடியும். கோடிங்கில் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே இதில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் வெப்சைட், போர்ட்ஃபோலியோ வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட் அதான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அந்த வெப்சைட்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான கிளைண்ட்ஸ் தான் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கான கிளைண்ட்ஸ் இல்லை, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா அப்படி எதுவுமே கிடையாது. டிமாண்ட் எப்பயுமே இருக்குது, காம்படிஷன் கம்மியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு வெப்சைட் தேவைப்படுது. அங்கே நம்மளை மாதிரி ஆட்கள் தான் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா நம்மளை வந்து லோவஸ்டான காஸ்ட்டில் பண்ணி தர முடியும். ஒரு கோடிங் வெப்சைட் போனால் அங்கே அவங்க 70,000, 60,000, 50,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கோடிங் வெப்சைட்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. யூ ஷுட் ஹேவ் அ டீம். அதுக்கப்புறம் பில்ட் பண்ண டைம் ஆகும். பட் இது எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. நம்ம சிங்கிள் பர்சனாக வெப்சைட் டெவலப் பண்ணி முடிச்சலாம். ஃபியூ டேஸில் 2 to 3 days சப்மிட்டே பண்ணிடலாம். ஃபுல் இன்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டு டெலிவரி கொடுத்து லோ ப்ரைஸும் கொடுத்தா யார் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸை போய் அப்ரோச் பண்ண தெரியாமல் தான் நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன். நம்மளோட கோச்சிங் ப்ரோக்ராமில் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கிளைண்ட்ஸ் இருக்கிறதுல எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி கீழே யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு வந்து நீங்களே ஓனாக லேர்ன் பண்ணாலும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது என் சேனலே, அதை நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட நோகோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோர் தென் 2,500 ஃப்ரீலான்சர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே நம்ம தான் நம்பர் 1 ஃப்ரீலான்சிங் அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஃப்ரீலான்சிங் அகாடமின்றது எல்லாருக்குமான கிடையாது. நம்ம ஒரு 200 பேரோ 300 பேரோ எடுத்து ட்ரெயின் பண்ண போகிறது கிடையவே கிடையாது.
இந்த ஃப்ரீலான்சிங் ப்ரோக்ராம்ன்றது ஃபஸ்ட்டு நான் உங்களை ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணுவோம். ஒரு 1-to-1 கால் இருக்கும். நீங்களும் நானும் ஒரு 1-to-1 காலில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு சூட்டபுளாக இருப்பீங்களான்றதை நான் கரெக்ட் செக் பண்ணுவேன். நான் உங்களுக்கு சூட்டபுளாக இருப்பேன், நீங்கள் செக் பண்ணுவீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1-to-1 ஃப்ரீ கூகுள் மீட் காலை நீங்கள் புக் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா பயோவில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கப்புறம் தென் நீங்கள் ரைட் ஃபிட்டாக இருந்தன்ற பட்சத்தில் உங்களை நாங்கள் இன்டேக் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி ரிசல்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் அது எல்லாருமே லைவாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். கிளைண்ட் கால்ஸ் எல்லாமே இந்த பக்கம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சியூ பாய் எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா?